Good morning students. Already last class we have seen up to the thyroid gland இல்லையா. So deficiency of thyroid வந்து hypothyroidism and hyperthyroidism பார்த்தோம். அதில் hypothyroidism அப்படின்னாக்குள்ள goiter, cretinism, myxedema பார்த்தோம். Then hyperthyroidism பார்த்தோம். Next வந்து parathyroid gland. Parathyroid gland அப்படின்றது என்னென்னா it is a 4 small oval bodies that are situated on the posterior surface of the thyroid lobes. நம்ம ஏற்கனவே வந்து தைராய்டு லோப்ஸ் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா, அதாவது ட்ரக்கியாவில் 2 பக்கமும் இருக்கக்கூடியது தான் வந்து தைராய்டு கிளாண்டு. அந்த தைராய்டு கிளாண்டில் இருக்கக்கூடிய அந்த லோப்ஸ் தான் வந்து தைராய்டு லோப்ஸ் அப்படின்னு படித்தோம். அதில் வந்து 4 ஓவல் பாடிஸ் இருக்கும். இதுதான் வந்து தைராய்டு பாராதைராய்டு கிளாண்டு. See here 1 2 3 4. So these 4 oval bodies, small oval bodies that are situated on the thyroid lobes இருக்கக்கூடியது தான் வந்து என்னது parathyroid gland. Okay. The chief cells of the gland are mainly concerned with the segregation of parathormone. இந்த parathyroid வந்து செக்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோனுக்கு என்ன பேர் அப்படின்னா பாரத்ஹார்மோன் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இந்த பாரத்ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா it regulates calcium and phosphorus metabolism in the body. They act on bone, kidney and intestine to maintain blood calcium levels. நம்மளோட போனோட ஃபங்க்ஷனுக்கு போனோட மெயின் இன்க்ரீடியண்ட் என்னது கால்சியம் இல்லையா, கால்சியம் அண்டு பாஸ்பரஸ். ஸோ அந்த கால்சியம் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது தான் வந்து என்னது பாரத்ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? தென் அது வந்து என்ன இருக்கும், இது வந்து எங்கெல்லாம் இருக்கும், இப்போ கால்சியம் பாஸ்பரஸ் எந்த இடத்துலலாம் அதிக அளவில் இருக்குன்னா போனில் இருக்கும், கிட்னி இன்டெஸ்டைன்லலாம் இருக்கும். அதையெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணும். அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா the segregation of parathormone can be altered due to the following conditions. அதாவது removal of parathyroid glands during thyroidectomy, removal of thyroid causes decreased secretion of parathormone. அதாவது நம்மளுக்கு எங்கே இருக்குது, தைராய்டு கிளாண்டில் தான் வந்து என்ன இருக்குது, இந்த பாரத்ஹார்மோன் இருக்குது இல்லையா. சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு கிளாண்டு வந்து அதிக அளவு ஹைப்போதைராய்டிசம் ரொம்ப அந்த காய்டர் ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னா they may be do some surgical work and they will be removed the thyroid gland. அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், தைராய்டு லோபில் இருக்கக்கூடிய பாரத்ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா மசில் ஸ்பாம்ஸ் டெட்டனி அப்படின்றது வந்து உருவாகும். டெட்டனி அப்படின்ற ஒரு நோய் வந்து உருவாகும். அதாவது சஸ்டெயின்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஃபேஸ், லானிக்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அந்த கான்ட்ராக்ஷன் மசில் வந்து ரொம்ப சுருக்கமாகி ஃபேஸில் அந்த லானிக்ஸ் அப்படின்றது என்ன தொண்டைக்குள்ளியில் ஹேண்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப சுருங்கின மாதிரி ஆகும். தென் பெயின்ஃபுல் கிராம்ஸ் ஆன் த லிம்ப் மசில்ஸ். கிராம்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன சின்ன கட்டிகள் போன்ற அமைப்பு வந்து அந்த லிம்ப் மசில்ஸில் ஏற்படும். இதெல்லாமே எதுன்னா பாரதைராய்டோட டிஸ்ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பாரத்ஹார்மோன், பாரதைராய்டோட டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பாரதைராய்டுனா என்ன அப்படின்னு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாரத்ஹார்மோன் இருக்கு இல்லையா, பாரதைராய்டு, அது வந்து டயக்ராம் கேட்பாங்க. ட்ரான் லேபிள் த பாரதைராய்டு கிளாண்ட், இல்லைனா டயக்ராம்ஸ் கொடுத்துட்டு ரீட்ரான் லேபிள் தி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்து பேன்க்ரியாஸ். ஸோ பேன்க்ரியாஸ் அப்படின்னாக்குள்ளார see that. ஸோ இதுதான் வந்து என்னது பேன்க்ரியாஸ். பேன்க்ரியாஸில் வந்து கல்லீரல் அப்படி சொல்லுவோம் இல்லையா. பேன்க்ரியாஸ் அப்படின்றது elongated yellowish gland situated in the loop of stomach and duodenum. இப்போ இதுதான் வந்து ஃபுட் பைப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டொமக் இருக்கும், அதுக்கும் அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து என்னது இந்த பேன்க்ரியாஸ். இது வந்து என்னது எல்லோயிஷ் கலரில் இருக்க டியோடினமில் வந்து இதுதான் வந்து என்னது டியோடினம், அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய டியோடினம். இது ஃபுட் பைப்பு, இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும், ஸ்டொமக் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து என்னது பேன்க்ரியாஸ். இது வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. இதில் வந்து இட் இஸ் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் இன் நேச்சர். இதில் வந்து 2 விதமான நேச்சரில் வந்து எக்ஸோக்ரைனாகவும் இருக்கும், எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் இருக்கும். அதாவது எக்ஸோக்ரைன் பேன்க்ரியாஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து செக்ரியேட் பண்ணும். அந்த பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், டைஜஷன் ப்ராசஸ். லாஸ்ட் இயர் 9th படித்தோம் இல்லையா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அப்போ சொல்லியிருக்கோம் இல்லையா, pancreas secretes the pancreatic juice which plays a role in digestion, while the endocrine portion is made up of islets of Langerhans. ஸோ இந்த pancreas secrete ஆகக்கூடிய pancreatic juice வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸில் யூஸ் ஆகும்.
இந்த எண்டோக்ரைன் அப்படின்றது வந்து ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ், இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னது ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து எண்டோக்ரைனாக ஒர்க் ஆகும். இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹானில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். வாட் ஆர் தே? பீட்டா செல்ஸ் அண்டு ஆல்ஃபா செல்ஸ். அதாவது ஆல்ஃபா செல் பீட்டா செல் அப்படின்னு 2 செல்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், பேன்க்ரியாட்டிக் டக்ட் இருக்குது, தென் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் இருக்குது. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இங்கே வந்து பிளட் வெசல்ஸ் இருக்குது. இந்த 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா செல்ஸ் இருக்கும், பீட்டா செல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஆல்ஃபா செல்ஸ் வந்து செக்ரியேட் பண்ணுறது குளுக்காகன் செக்ரியேட் பண்ணும், பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை செக்ரியேட் பண்ணும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே ரிப்பீட்டட் 1 மார்க் கொஸ்டின். அதாவது ஆல்ஃபா செல்ஸ் செக்ரியேட்டிங் தி குளுக்காகன், பீட்டா செல் செக்ரியேட் தி இன்சுலின். ஓகேவா, ஸோ இப்போ இந்த பேன்க்ரியாட்டிக் ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பேலன்ஸ் பிட்வீன் இன்சுலின் அண்ட் குளுக்காகன் ப்ரொடக்ஷன் இஸ் நெசசரி டு மெயின்டைன் பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். இந்த பிளட் குளுக்கோஸ் நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் இருக்கு இல்லையா, அந்த குளுக்கோஸ் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய மெயின் ஃபங்க்ஷனை வந்து இந்த பேன்க்ரியாட்டிக் ஹார்மோன் வந்து செய்யும். ஸோ அதில் வந்து இன்சுலின் அப்படின்றது இட் வில் பி செக்ரியேட்டிங் பை தி பீட்டா செல்ஸ். பீட்டா செல்ஸ் செக்ரியேட் பண்ணக்கூடியது இன்சுலின், தென் குளுக்காகன் அப்படின்றது ஆல்ஃபா செல் செக்ரியேட் பண்ணக்கூடியது. இந்த இன்சுலின் என்னென்ன வேலையை பண்ணுன்னா இன்சுலின் ஹெல்ப்ஸ் இன் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைக்கோஜன் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் லிவர் அண்ட் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணும். அந்த கிளைக்கோஜன் தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், லிவரில் ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி ஸ்கெலிட்டல் மசில்ஸில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து குளுக்கோஸ் ஃபார்மேஷனில் இருக்கும், தட் ஆல்சோ இந்த கிளைக்கோஜன் ஃபார்மேஷனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இன்சுலின். அந்த இன்சுலினை செக்ரியேட் பண்ணக்கூடியது என்னது, பீட்டா செல்ஸ். அந்த பீட்டா செல்ஸ் எங்கே இருக்குது, ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் இருக்குது. அது வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகேவா, ஸோ அது பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். ஓகே, ஸோ இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸை வந்து குளுக்கோஜனாக மாற்றி அதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கும், லிவர்லையும் ஸ்கெலிட்டல் மசில்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணும். தென் இட் ப்ரமோட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் டு த செல்ஸ், டிக்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளட். பிளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவலை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகக்கூடியது இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து குளுக்கோகன். குளுக்கோகன் அப்படின்றது அது வந்து என்னது ஆல்ஃபா செல் செக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் வந்து என்னது குளுக்காகன். அது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர். அந்த லிவரில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜனை வந்து என்னவா மாறும், குளுக்கோஸாக பிரேக் டவுன் பண்ணும். அதே மாதிரி அதுக்கு இன்சுலினுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. அது வந்து பிளட்டில் வந்து குளுக்கோஸோட லெவலை டிக்ரீஸ் பண்ணும், இது வந்து இன்க்ரீஸ் த பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ். ஓகேவா, ஸோ இந்த வந்து இந்த டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின், இந்த இன்சுலினோட டிஃபிஷியன்சி இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து டயாபெட்டிஸ் அப்படின்றது வந்து ஒரு காமன் ப்ராப்ளமாக இருக்குது எல்லாருக்குமே. டயாபெட்டிஸ்னு என்ன சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டயாபெட்டிஸ் இஸ் அ காமன் டிசீசஸ். ஸோ அது எதனால் உருவாகுது அப்படின்னா த டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படின்றது ஆன்டீரியர் பிட்யூட்ரியோட செக்ரியேஷன்ஸ் கம்மியாகிறனால உருவாகக்கூடியது டயாபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஓகேவா, இது வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்றது டிஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஸோ அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், நம்மளுக்கு டயாபெட்டிஸ் இருக்குது, டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட குளுக்கோஸில் பிளட் சுகரோட லெவல் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைப்பர் கிளைசீமியா. இதெல்லாமே 1 மார்க்கில் வைப்பாங்க. ஓகேவா, தென் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் த யூரின். ஸோ கிளைக்கோஸ் யூரியா அப்படின்றது வந்து அதிக அளவில் குளுக்கோஸ் வந்து என்ன ஆகும், யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகும். தென் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அடிக்கடி வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இந்த யூரின், அதாவது அந்த கிளைக்கோ யூரியா இருக்கிறனால தான் அவங்களுக்கு வந்து என்ன பேர், பாலி யூரியா அப்படின்னு பேர். அதாவது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், தென் இன்க்ரீஸ் தர்ஸ்ட், அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணி தாக எடுக்கும், அதுதான் வந்து பாலிடிப்சியா.
தென் இன்க்ரீஸ் இன் appetite. அவங்களுக்கு வந்து அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு அந்த பசிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அடிக்கடி ஏற்பட்டு இருக்கும். அதுக்கு வந்து என்ன பேர்? பாலிஃபேஜியா. ஸோ இதெல்லாம் தான் என்னது டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். டயாபெட்டிஸ் மெல்லிட்டஸ் எதனால் உருவாகுது? லெவல் ஆஃப் இன்சுலின் வில் பி டிஃபிஷியன்சி, அதாவது டிக்ரீஸ் ஆகும் பொழுது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து எதோட ஃபங்க்ஷன்? பேன்க்ரியாஸ் அப்படின்ற ஹார்மோனோட, பேன்க்ரியாஸ்ன்ற கிளாண்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அட்ரீனல் கிளாண்ட். ஸோ அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்னக்குள்ளார அது எங்கே இருக்கும்? இதுதான் கிட்னி அப்படின்னா, ஸோ இந்த கிட்னி வந்து பீன் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கிளாண்டு தான் வந்து என்னது? அட்ரீனல் கிளாண்ட். ஓகேவா? ஸோ the adrenal glands are located above each kidney. They are also called suprarenal glands. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா suprarenal gland அப்படின்னு பேர். ஸோ இந்த அட்ரீனல் வந்து கிராஸ் செக்ஷன் எடுக்கும்பொழுது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சியா. ஸோ இதுதான் வந்து என்னது? அட்ரீனல் கிளாண்ட். அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது இட் ஹாஸ் 2 பார்ட், அட்ரீனல் கார்டெக்ஸ் அண்டு இன்னர் பார்ட் வந்து அட்ரீனல் மெடுலா. கார்டெக்ஸ் அப்படின்றது இதுதான் அட்ரீனல் கார்டெக்ஸ், அவுட்டர் மோஸ்ட் பார்ட்டு. இங்கே இருக்கக்கூடியது அட்ரீனல் மெடுலா. ஓகேவா? see here adrenal cortex and inner part வந்து மெடுலா. அவுட்டர் மோஸ்ட் பார்ட் வந்து அட்ரீனல் கார்டெக்ஸ், உள்ளே இருக்கக்கூடியது அட்ரீனல் மெடுலா. இது ரெண்டுமே வந்து டிஸ்டிங் பார்ட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சராகவும் ஃபங்க்ஷனலாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த அட்ரீனல் கார்டெக்ஸ் அப்படின்றது எங்கே இருக்கக்கூடியது? இந்த அட்ரீனல் கிளாண்ட கிராஸ் செக்ஷன் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து என்னது? அட்ரீனல் கார்டெக்ஸ். இந்த அட்ரீனல் கார்டெக்ஸில் வந்து 3 லேயர்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அதாவது ஜோனா கிளாமரோசா, ஜோனா ஃபேசிகுலேட்டா அண்ட் ஜோனா ரெட்டிகுலாரிஸ் அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த திக்கர் போர்ஷன், லைட்டாக இருக்கக்கூடியது இது 3. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது? 3 லேயர்ஸ் இருக்கும். வாட் ஆர் தே? ஜோனா கிளாமரோசா அண்டு ஜோனா ஃபேசிகுலேட்டா அண்ட் ஜோனா ரெட்டிகுலாரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அட்ரீனல் கார்டெக்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸை செக்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் செக்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து குளுக்கோகார்டிகாய்டு அண்டு மினரலோ கார்டிகாய்ட்ஸ். அட்ரீனல் கார்டெக்ஸ், அதாவது இதுதான் வந்து அட்ரீனல் கிளாண்ட் அப்படின்னா அவுட்டர் மோஸ்டில் இருக்கக்கூடிய அந்த கார்டெக்ஸ் ரீஜனில் செக்ரியேட் ஆகக்கூடியது வந்து குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அண்டு மினரலோ கார்டிகாய்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்ரீனலோ கார்டிக்கல் ஹார்மோன்ஸ், அதாவது குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, த குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் செக்ரியேட்டட் பை தி ஜோனா ஃபேசிகுலேட்டா. அந்த குளுக்கோகார்டிக்கல் அப்படின்ற அந்த ஹார்மோனை செக்ரியேட் பண்ணக்கூடியது வந்து என்னது? ஜோனா ஃபேசிகுலேட்டா. அட்ரீனல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜோனா ஃபேசிகுலேட்டா அப்படின்ற அந்த ஏரியாவில் தான் வந்து இது செக்ரியேட் பண்ணும். அது செக்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து என்னதுன்னா கார்டிசோல் அண்டு கார்டிகோஸ்டீரோன். வாட் இஸ் தட்? கார்டிசோல் அண்டு கார்டிகோஸ்டீரோன். see there. ஸோ இது என்ன இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, தே ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்லையா, அது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த கார்டிசோல் அண்ட் கார்டிகோஸ்டீரோன் தான். தென் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃப்ரம் கிளைக்கோஜன் இன் த லிவர். ஏற்கனவே வந்து குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி இன்சுலினால் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, கிளைக்கோஜன்லேருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன், கார்டிசோல் அண்ட் கார்டிகோஸ்டீரோனோட ஃபங்க்ஷன். தென் இட் இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு என்னென்னா வீக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராகவும் அல்லது அலர்ஜிக்கு ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து மினரலோ கார்டிகாய்ட்ஸ். ஸோ குளுக்கோகார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் செக்ரியேட்டட் பை ஜோனா ஃபேசிகுலேட்டா. அதே மாதிரி மினரலோ கார்டிகாய்ட்ஸ் அப்படின்றது செக்ரியேட்டட் பை ஜோனா கிளாமரோசா. அது செக்ரியேட் பண்ணக்கூடிய அந்த என்சைம்க்கு என்ன ஹார்மோனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆல்டோஸ்டீரோன். வாட் இஸ் தட்? ஆல்டோஸ்டீரோன். see here. So mineralocorticoids secreted by zona glamurosa, aldosterone. So அதோட ஃபங்க்ஷன் என்ன? இட் ஹெல்ப்ஸ் டு ரீஅப்சர்வ் சோடியம் அயான்ஸ் ஃப்ரம் த ரீனல் டியூபிள்ஸ். இந்த ரீனல் டியூபிள்ஸ் அப்படின்றது எங்கே இருக்கக்கூடியது?
கிட்னியில் இருக்கக்கூடியது. ஓகேவா? அந்த ரீஅப்சார்ப்ஷன் அப்படின்னு 9th படித்தோம் இல்லையா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ரீனல் டியூபியூல்ஸ் வந்து சோடியம் அயான்ஸை ரீஅப்சார்ப் பண்ணுறதுக்கு ஆல்டோஸ்டிரோன் ஹெல்ப் பண்ணும். தென் இட் காசஸ் இன்க்ரீஸ்டு எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ் அண்ட் இட் ரெகுலேட்ஸ் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ், பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர். ஸோ இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணக்கூடியது மினரலோ கார்டிகாய்ட்ஸ், அதை செக்ரியேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் ஆல்டோஸ்டீரோன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அங்கே பேன்க்ரியாஸில் ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். ஹியூமன் இன்சுலின் அப்படின்றது ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை ஃபெட்ரிக் பேனிங், சார்லஸ் பேஸ்ட் அண்டு மேக்லியார்ட் இன் 1921. இன்சுலின் முதல்ல வந்து பேன்க்ரியாஸ் செக்ரியேட் பண்ணக்கூடிய இது வந்து இன்சுலின், அதுதான் வந்து நம்மளோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்க. தென் அது ஃபஸ்ட்டு இன்சுலின் வாஸ் ஃபஸ்ட்டு யூஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டயாபெட்டிஸ் அதிகமாக, அதாவது சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷனே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்சுலினை வச்சு டயாபெட்டிஸை ட்ரீட்மெண்ட் பண்ணது 11th January 1922. ஓகேவா? தென் இங்கே மோர்டுனோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். The cortisol hormones of adrenal cortex செக்ரேட் பண்ணக்கூடிய அந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா serves to maintain the body in living condition and recover it from the severe effects of stress reactions. அதாவது நம்ம ரொம்ப வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையிலோ இல்லை பயமாகவோ இருக்கும் பொழுது நம்ம உடம்புல என்ன அதிகளவு சுரக்கும் அப்படின்னா அட்ரினல் தான் அதிகளவு. அட்ரினலின் அந்த ஹார்மோன் தான் வந்து அதிகளவு செக்ரியேட் ஆகும். தட் மீன்ஸ் தட் கார்டிசோல் ஹார்மோன் வில் பி செக்ரியேட்டிங் இன் தி மோர் அமௌண்ட். அது வந்து என்ன பண்ணும், நம்மளோட அந்த பதட்டமான சூழ்நிலையை வந்து மெயின்டைன் பண்ணும். நம்ம பாடியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும். Thus an increased output of cortisol is life saving in shock conditions. ஸோ என்னாகும், அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த கார்டிசோல் வந்து அதிகளவு செக்ரியேட் ஆகிறதுனால ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பதட்டம் அதிகமாச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி சடன் ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை ஸ்ட்ரோக் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான நிலைமையிலேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது வந்து என்னது, கார்டிசோல். அப்போ வந்து என்னாகும், இட் வில் பி செக்ரியேட்டிங் மோர் அமௌண்ட் டு சேவ் அவர் லைஃப், டு பேலன்சிங் தட் critical situations. Okay, so that it is known as life saving hormone. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா லைஃப் சேவிங் ஹார்மோன். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. விச் இஸ் கால்டு லைஃப் சேவிங் ஹார்மோன், ஒய் இட் இஸ் கால்டு ஸோ அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபபிளி உங்களுக்கு இந்த டு யூ நோ, மோர் டு நோலேருந்து நிறைய மெசேஜஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுலேருந்து தான் வந்து என்னது செப்பரேட்டாக இல்லை அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறதுனா கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னது, அட்ரீனல் கார்டெக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அட்ரீனல் மெடுலா. அட்ரீனல் மெடுலா அப்படின்றது எங்கே இருக்கக்கூடியது, அட்ரீனல் கிளாண்டில் சென்டரில் இருக்கக்கூடியது அட்ரீனல் மெடுலா. மெடுலா அது மீசோஃபில் அப்படின்னாவே என்னது, சென்டர் பார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அட்ரீனல் மெடுலா அப்படின்றது, the adrenal medulla is composed of chromaffin cells. They are richly supplied with sympathetic and parasympathetic nerves. நம்ம லாஸ்ட்டு லெசனில் படித்தோம் சிம்பாத்தட்டிக் அண்ட் சிம்பாத்தட்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு, அதுலேருந்து சப்ளை ஆகக்கூடியது தான் வந்து என்னது, குரோமோஃபியன் செல்ஸ் மூலமாக உருவாகக்கூடியது அட்ரீனல் மெடுலா. ஸோ இதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து செக்ரியேட் ஆகும் அப்படின்னா, செக்ரியேட்ஸ் 2 ஹார்மோன்ஸ், எபினெஃப்ரைன் அண்ட் நார் எபினெஃப்ரைன் அப்படின்ற 2 ஹார்மோன்ஸ் வந்து அட்ரீனல் மெடுலேருந்து செக்ரியேட் ஆகும். வாட் இஸ் தட், எபினெஃப்ரைன் அண்டு நார் எபினெஃப்ரைன். ஸோ தே ஆர் டுகெதர் கால்டு எமர்ஜென்சி ஹார்மோன். எப்படி வந்து கார்டிசோல் வந்து ஷாக் கண்டிஷனில் இருக்கிறதுனால அதுக்கு சேவிங் ஹார்மோன்னு பேரோ, அதே மாதிரி இந்த எபினெஃப்ரைனுக்கும் நார் எபினெஃப்ரைனுக்கும் என்ன பேர் அப்படின்னா எமர்ஜென்சி ஹார்மோன். அதாவது இட் இஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் எமோஷன். இதுவும் என்ன ஆகும், மோஸ்ட்லி அட்ரீனல் கிளாண்ட் தான் வந்து என்ன இருக்கும், நம்ம எமோஷ்னலாக இருக்கும் பொழுதோ, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுதோ, இல்லை படபடப்பாக இருக்கும் பொழுதோ, ரொம்ப எந்தூசியாசமாக இருக்கும் பொழுதோ நம்ம உடம்புல செக்ரியேட் ஆகக்கூடியது, ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது அட்ரீனல் கிளாண்டு தான். ஓகேவா? ஸோ தட் அது வந்து ரொம்ப எமோஷனாக இருக்கும் பொழுது எமர்ஜென்சி ஹார்மோன் இது செக்ரியேட் ஆகும். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் ஃப்ளைட், ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன்.
ஸோ அதனால் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃப்ளைட் ஃப்ரைட் அண்ட் ஃபைட் ஹார்மோன் 3F ஹார்மோன் அப்படின்னு இதுக்கு பேர். ஸோ அட்ரீனல் மெடுலாவில் செக்ரேட் ஆகக்கூடிய எபினெஃப்ரைன் அண்ட் நார் எபினெஃப்ரைனுக்கு என்ன பேர் அப்படின்னா 3F ஹார்மோன். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். எபினெஃப்ரைன் அப்படின்றது வந்து இட் ப்ரமோட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஜன் டு குளுக்கோஸ் இன் லிவர் அண்ட் மசில்ஸ். அதாவது கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறத வந்து ப்ரமோட் பண்ணணும்னா அதிக அளவு நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். தென் இட் இன்க்ரீசஸ் ஹார்ட் பீட் அண்ட் பிளட் ப்ரெஷர்ஸ். நம்ம அதிக அளவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, படபடப்பு ஏற்படும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக இருக்கும், அதே மாதிரி ப்ரெஷர் ஏறும், அதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். தென் இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பை டைலேஷன் ஆஃப் பிரான்ச்சி அண்ட் ட்ரக்கியா. இட் காசஸ் டைலேஷன் ஆஃப் த பியூப்பிள் இன் ஐ. இட் டிக்ரீசஸ் பிளட் ஃப்ளோ த்ரூ தி ஸ்கின். இது வந்து என்ன பண்ணும், நம்மளோட அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸ் நடக்கக்கூடிய நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸ் சேஞ்சஸ்க்கும் காரணமானது இந்த எபினெஃப்ரைன். நார் எபினெஃப்ரைன் அப்படின்றது இட் ஆல்சோ த சேம் ஃபங்க்ஷன்ஸ் லாஸ் எபினெஃப்ரைன். அதுவும் என்ன பண்ணும், ப்ரொமோட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கிளைக்கோஜன் டு குளுக்கோஸ் இன் த லிவர் அண்ட் மசில்ஸ் அண்ட் டைலேஷன் ஆஃப் த பியூப்பிள் இன் ஐ அண்ட் டிக்ரீசஸ் டைலேஷன் ஆஃப் த பியூப்பிள் இன் ஐ அப்படின்றது வந்து நம்ம அந்த கண்களில் உள்ள ஈரப்பதம் வந்து சில டைம் வறட்சியாக போயிடும், அதுதான் வந்து இட் காசஸ் டைலேஷன் ஆஃப் பியூப்பிள் இன் ஐ. அதே மாதிரி பிளட் ஃப்ளோ ஸ்கின்னில் வந்து அந்த ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து டிக்ரீசஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி சில்னஸ் ஆகும் இல்லையா. ஸோ இதெல்லாமே தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி அட்ரீனல் மெடுலரி ஹார்மோன்ஸ். ஓகே.